ஆ ஸ்கிரீன் தெரியுது. ஓகே. கடைசியாக போன கிளாஸ்ல எந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களோட பாடத்தை ஆரம்பிக்க போறோம்ங்கிறத பற்றி பேசினோம். அந்த வகையில் ஆம். வசன ரீதியான பயிற்றுவிப்பு தான் உங்களோட பாடத்தை ஆரம்பம்ங்கிறத பார்த்தோம் அப்படிதானே. குர்ஆன்ல ஆமாங்க உஸ்தாத். வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுற கன்செப்ட். சரி, நாங்கள் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னால சில அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு உள்ளுக்குள்ள போகணும். அந்த வகையில முதலாவது அல் குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். ஒன்று, அல் குர்ஆனுடைய அடையாளங்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அடையாளங்கள் குர்ஆன், ம். என்னென்ன அடையாளங்களை அல் குர்ஆன் பயன்படுத்திக்குது, அதே போல சரிங்க உஸ்தாத். அந்த அடையாளங்களோட சேர்த்து எழுத்துக்கள்ல இப்போ வடிவங்களை நாம பயன்படுத்துறது எப்படி. அப்ப இதுல முதலாவது பகுதி எழுத்துக்கள்ங்கிறதுக்கு முன்னால அடையாளங்கள் என்ற அந்த பகுதியை நாங்க சரியா அவங்க தெரிஞ்சிருக்காதான் உங்களுக்கு இந்த பகுதிக்குள்ள போக இயலும். இதுல ம். குர்ஆன் யூஸ் பண்ணிக்கிற மிக அதிகமான இடங்கள்ல வந்திருக்கிற அடையாளங்களாக இந்த அடையாளங்கள் எட்டையும் எங்களால் அடையாளப்படுத்தலாம். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த அடையாளங்கள் சரி. இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த பெயர்கள்ல உங்களுக்கு பரிச்சயமா அறிமுகமாகிக்கலாம்? இல்லைங்க உஸ்தாத், இது ஃபத்தஹா கஸ்ரா போட்டிருக்கு. எனக்கு ஜபர் ஜேர் பேஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே, நல்லா குட். நான் இதை உங்களுக்கு இதில் சொல்லித்தாரேன். நான் இந்த பாடத்தை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஒர்க் ஒண்டிக்குது. அந்த ஒர்க்கை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சோம் என்றால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். ஓகே, இந்த சார்ட்டை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒண்டிக்கிற எப்படி இந்த சார்ட்டை நாங்கள் எங்களோட மனசில் பதிஞ்சு கொள்ளலாம், இந்த சார்ட்ல உள்ள விஷயங்களை எப்படி எங்களுக்கு எங்களோட உள்ளத்துல இதை பதிய வச்சு கொள்ளலாம் என்கிற தொடர்பா முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த அடிப்படையான இந்த பாடத்தினுடைய அடிப்படையான அடையாளங்கள் இந்த மூன்று தான். இந்த மூன்று எப்படி? ம். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். எப்படி சொல்லுங்க பாபு? ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்ஹத்துன் லம்ஹத்துன் அல்ல, லம்மத்துன். லம்மத்துன் லம்மத்துன். சரி, இப்ப இதுல எல்லாத்துலயும் இறுதியாக முடியக்கூடிய சொல் வந்து துன். என்ன? ம். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் என்று துன்ல முடியுது. இந்த ம். சரிங்க அடிப்படையான உஸ்தாத். அடையாளங்கள்ல இருந்துதான் இரண்டாவது கொலம் உருவாகி வந்து இருக்குது. செகண்ட் கொலம். அப்ப செகண்ட் கொலத்தை நீங்க பாத்தீங்க என்றால் அதுல எல்லாமே எப்படி முடியுது? தைன் என்று முடியுது. ம். சரிங்க சரியா? உஸ்தாத். ஆ. ஃபத்ஹத்துன் என்றிருந்தது ஃபத்ஹ தைன் என்று தை. மாறியது. அதே மாதிரி ம். அடையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேறுபாடு வித்தியாசத்தை, அடையாளம் டபுள் ட்ரக்குக்கு மாறிக்குது. இங்க சிங்கிளா இருந்தது, இங்க எல்லாத்துலயும் டபுள் வடிவத்துக்கு மாறிக்குது. ம். ரைட்? எல்லாமே டபுள் மாறிக்குது. மேலண்டா மேல, கீழண்டா ஆமாங்க. கீழே, எந்த விதமான வேறுபாடும் இல்லாம. அப்ப நாங்க பேரை அறிமுகமாகிற சந்தர்ப்பத்துல ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன், லம்மத்தைன் இப்படி அந்த பேருக்கு நாங்க இன்வால்வ் ஆகணும் இந்த வடிவங்கள் வார சந்தர்ப்பத்துல. ம். சரிங்க சரி, உஸ்தாத். மூணாவது குலம் அதுவும் இந்த ஆரம்ப முதலாவது குலத்திலிருந்து தான் உருவாகிக்குது. எப்படி? ம். இங்க லைட்டா சரிஞ்சு வந்திருக்கிறது, இங்க ஸ்ட்ரைட்டா நேரா வந்திக்குது. ஏன்னா கீழே ம். பாருங்க, அதே போல கீழுக்கு சரிஞ்சு உள்ளது நேராகி வந்திக்குது. இங்க அப்படியோ தலைகீழ வந்திக்குது. ம். Right? பேர்ல வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்றால் துன் என்றது தைன் என்றது மாறினது போல அதே துன் மத்து என்று மாறிக்குது. எப்படி? மத்து. மத்து, மத்து அல்ல மத்து என்று நான் சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? மத்து. எஸ். அப்போ மேலுக்கு வந்தது பத்ஹு மத்து, கீழுக்கு வந்துச்சு என்றால் கஸ்ரு மத்து, லம்மத்துன் என்றது லம்மு மத்து என்று மாறிக்குது. ம். சரிங்க உஸ்தாத். ஃபத்ஹு மத்து கஸ்ரு மத்து
லம்மு மத்து. எஸ், இந்த தொடர்பை நீங்க சரியா பிடிச்சு கொண்டீங்கன்னால் இதை எங்களுக்கு மனசுல எடுத்துக்கொள்ளும். இதுதான். அப்ப நீங்க முதலாவது பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னால், இதுல வந்திருக்கிற முதல் பகுதி எல்லாத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னால், இது எல்லாத்துக்கும் ஒரு கொமனான ஒரு பெயர் ஒன்று எடுக்கலாம். பொதுவான ஒரு பெயர் ஒன்றை எங்களுக்கு எடுக்கலாம். என்னது? ஃபத்ஹு அல்லது ஃபத்ஹு. ஃபத்ஹா. ம். ஃபத்ஹா ஃபத்ஹான்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த ஃபத்ஹான்னு ஆமாம். சொல்றது அந்த மூன்றுக்குமான பொதுவான பெயர். அப்ப கஸ்ரா சரிங்க என்று உஸ்தாத். சொல்றது என்ன? கஸ்ராங்கிறது இது மூணுக்குமான பொதுவான பெயர். சரிங்க உஸ்தாத். லம்மாங்கிறது இது மூணுக்குமான பொதுவான பெயர். அப்ப இந்த லம்மாவை வச்சு சரிங்க உஸ்தாத். கொண்டுதான் நாங்க துண்ணா தைனா மத்தாங்கிறத அவசரமா எங்களோட மைண்டுக்கு நாங்க எடுத்துக்கொண்டு போகணும். ம். இதுதான் உள்ள முக்கியமான விஷயம். அதே போல இந்த ஷத்து சுக்கூன் இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, சத்து சத்துன்னு சத்து சுக்குர் ரெண்டுமே சேம் தான். அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு இதுல பிரச்சனை வாரடம் உண்டு இல்லை. இதுல ம். சரியான அரபு வடிவத்தை தான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. இது இந்த ம். பவுக்ல தான் பிரச்சனை இருக்குது. அந்த அரபிக் வடிவம் எங்களுக்கு சொல்லித்தரப்படலை, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணப்படலைங்கிறது உள்ள பிரச்சனை. ரைட். இந்த சார்ட்ல நீங்கள் என்ன செய்யணும் என்றால் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக நிறைய ப்ரிப்பேர் ஆகணும். இந்த வடிவத்தை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எப்படி வருது, எப்படி சொல்லலாம். சரிங்க உஸ்தாத். அதுக்கு பின்னால் இப்படியான ஒரு சார்ட் உண்டு. நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டுக்கிறேன். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது? இந்த மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. 21 இருக்குங்க டுவெண்ட்டி உஸ்தாத். ஒன் ஆமாம். இருக்குது. 21க்கு ம். நீங்கள் 19 இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் ரைட் எடுக்கணும். ரைட் மார்க் எடுக்கணும். இந்த பாக்ஸில் என்ன நடக்கும் என்றால், இதுவரைக்கும் நான் விளங்கப்படுத்தின எக்ஸ்பிளைன் பண்ணின இந்த அடையாளங்க தானே, அந்த அடையாளங்கள் ஆமாம். குறிப்பிட்ட ஒரு ஸ்பீடில் மேலிருந்து கீழுக்கு வந்து கொண்டு இருக்கும். குறிப்பிட்ட ஒரு ம். ஸ்பீட் மாறாது, அந்த ஸ்பீடில் வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் வர வர என்ன செய்யணும்? இந்த அடையாளங்களோட பேரை நாங்கள் சொல்லி பழகணும். சரியா? சரிங்க உஸ்தாத். வர வர நான் சொல்லி காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படி சொல்றேன். இதுல 4 விடயங்கள்ல நாங்க பிழைகளை போடுவோம். ஏன்னா ரைட் மார்க் எடுக்கணுமெண்டா அப்ப எப்படியெல்லாம் சொன்னா ராங்ன்னு சொல்லிக்கணும் வேணா. அப்ப இதுல 4 மிஸ்டேக்கை நாங்க அடையாளப்படுத்துவோம். நீ இப்படியெல்லாம் சொன்னா பிழை என்று சொல்லி. ரைட். ம். சரி. சரிங்க இதுல உஸ்தாத். முதலாவது பாருங்க. முதலாவது எப்படி ராங் ஆகும் அப்படி என்றால், ரைட், முதலாவது ரோங் ஒன்றை நீங்க தலைகீழா சென்னிட்டீங்க, பிழையாவே சென்னா ரோங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வர்றது ஷத்து அப்படி என்றால் நீங்க ஷத்த சுக்கூன் என்று சொல்றீங்க, அல்லது சுக்கூனை ஷத்து என்று சொல்றீங்க, ஃபதஹ் மத் லம்மு மத் என்று சொல்றீங்க. அப்படி சொன்னா அது பிழை. சரிங்க உஸ்தாத். இரண்டாவது பிழை என்னென்றால், இரண்டாவது பிழை ஒரு பாக்ஸுக்குள்ள தடுமாற்றத்தோட 2 3 முறை செல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ம். வந்திருக்கிறது ஷத்து என்றால் ஷத்து சுக்கூன் சுத்து சுக்கூன் ஷத்து என்று சொல்லி குழம்பி பலமுறை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை நாங்கள் ஒரு பாக்ஸில் நாங்கள் அடையாளப்படுத்துகிற நேரம் அதுவும் பிழையாக அடையாளப்படுத்துவோம். மூன்றாவது, இப்போ நீங்கள் படிச்சீங்க எப்படி? ஃபத்ஹா தொன், கஸ்ரா தொன், லம்மு மத்து, இப்படி நாங்கள் 2 கேட்டகரியாக தான் எல்லா பேரையும் படித்து விளம்பரப்படுத்தினோம். ஆமா. அந்த ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளணும் உங்களோட ப்ராக்டிஸ் நீங்கள் பழகுற நேரம். சரிங்க உஸ்தாத். தனியே சொல்லல. ஃபத்ஹு மத்து, கஸ்ரா தைன், கஸ்ரா மத்து, இப்படி நீங்க ரெண்டா உடைச்சி சொன்னால் அதுவும் பிழை. அப்படி உடைக்கல, அப்படி ம். உடைக்க முடியாது. ரெண்டையுமே நாங்க சேர்க்கணும். ரைட். அதே மாதிரி சரிங்க ஃபைனல் உஸ்தாத். கடைசி ரோம் என்னென்றால் லாஸ்ட் ரோம் டிலே ஆகினா பிழை. எப்படி டிலே ஆகுறது? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து டிலே. போட்டு இப்போ உங்களுக்கு இப்போ வந்திக்கிறது ஃபத்தஹ் மத்து. நீங்க இப்பதான் ஃபத்தஹ் மத்து என்று செல்ல ஆரம்பிக்கிறீங்க என்று சொன்னா அது டிலே. அதுக்கான அது அர்த்தம் ஓடணுமென்றல்ல, ஓடிக்கொண்டு ம். போகணுமென்றல்ல, நாங்க நிதானமான ஒரு ஸ்பீட்ல போகலாம். இந்த 4 சரிங்க உஸ்தாத். விலையையும் தாண்டி நீங்க ப்ரிப்பேரா பண்ணி கொண்டு வந்தீங்க என்றால் நீங்க இதுல பிழையாக மாட்டீங்க. நான் கடைசியா சரிங்க இப்ப உஸ்தாத். நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இந்த ரெக்கார்டிங் அப்படியே சேவ் ஆகும். அப்ப நீங்க சவுண்டை ஃபுல்லா மினிமைஸ் பண்ணிட்டு
இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த சார்ட்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு இந்த ம். கான்செப்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், சவுண்டை மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டை இந்த 4 சரி. பிழைக்குள்ளேயும் பிழைகள் வருது அப்படி என்றால் அந்த பிழைகள் எங்கள்கிட்ட இருந்து போகும் வரைக்கும் நாங்கள் இதை ரிவைஸ் பண்ணணும். அதான் இங்கே உள்ள முக்கியமான சரிங்க. விஷயம். நான் ஒரு முறை லாஸ்ட்டாக இதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இப்படி சொல்லலாம்னு சொல்லி பாக்ஸை. ரைட். ம். பாருங்க. சரிங்க உஸ்தாத். فتح مد كسرتين ضمتين ரத்து சுக்கூன் மேலேந்து வரப்போக்குள்ள சொல்ல ஸ்டார்ட் பண்ணா லேசு. فتح مد ضم مد فتحة كسر مد. அப்புறம் டிலே ஆக மாட்டோம். فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. இப்போ நாங்கள் டென்ஷன் ஆக மாட்டோம். அது சரியான ஓர்டருக்கு மேலுக்கு இருந்து வரப்போக்குள்ள நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த மாட்டோம். ரைட். இந்த பாடம் சரி. விலைனா ஆ, புரிஞ்சுச்சுங்க உஸ்தாத். ஓகே. அப்போ இன்ஷால்லா நீங்கள் ரெக்கார்டை கேட்கணும், இந்த பாடத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் கொப்பி எடுத்து நோட் பண்ணி நோட்டை எழுதி அதை பாடமாக்கிட்டு வர வேண்டாம். ஆ, சரிங்க. அது நீ கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வர வர தான் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட கண்ணுக்கும் உங்களோட உள்ளத்துக்கும் நீங்கள் வேலையை கொடுத்து தான் இந்த வேலையை ப்ராக்டிஸ் பண்ணணும். கைக்கு வேலை கொடுக்கப்படாது பாடமாகிறது. சரிங்க ரைட். உஸ்தாத். இன்ஷால்லா ரெடி ஆகிட்டு வாங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். கிளாஸ் முடிஞ்சுச்சாங்க உஸ்தாத்? ஓஹோ, இந்த பாடத்துல அவங்களோட சாப்டர் இதுதான். நீங்க விளங்கப்படுத்தி நீங்க ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எங்களுக்கு இதை ப்ராக்டிக்கலாக போனீங்கன்னா அடுத்த பாடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ம். அடுத்த சரிங்க உஸ்தாத். சரிங்க உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். பாடம். அஸ்ஸலாம்.